அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த ப்ரெஷர் குக்கரில் துவரம் பருப்பு ஆனது 200 கிராம் அளவு துவரம் பருப்பு இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த துவரம் பருப்பை 2 மணி தண்ணியில் அலசிட்டு திரும்ப கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துவரம் பருப்பில் சின்ன வெங்காயமானது 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் இப்போ இதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பழமான தக்காளி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 200 கிராம் அளவு பழமான தக்காளி வந்து இதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பருப்புக்கும் இந்த தக்காளிக்கும் வெங்காயத்துக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இதோடு சேர்த்துருக்கேன். இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் இதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அடுத்து இந்த பருப்பு வேகிறதுக்காக 500 ml அதாவது 2 கப் அளவு தண்ணி வந்து இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு இதை வந்து ஒரு 3 விசில் வர அளவு ஃபஸ்ட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கர்லேருந்து விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வந்து செம்ம சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து வெந்து வந்திருக்கு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியல எப்படி இருக்குன்னு, நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குல்ல. அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்து இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த பேனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 பெரிய அளவு முருங்கைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ இதோட சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் 300 கிராம் அளவு கத்திரிக்காய் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4 கட் பண்ணது இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நான் காட்டுறேங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்பூன் தான் என்னோட மெஷர்மெண்ட் ஸ்பூனு. இந்த ஸ்பூன் வச்சு தான் இப்போ மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து அந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவும், அதே மாதிரி மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் அளவும், அதே மாதிரி அடுத்து வச்சுருக்க கொரியாண்டர் பவுடர் அது மல்லித்தூளானது 1 ஸ்பூன் அளவும், இந்த கத்திரிக்காய் முருங்கைக்கு தேவையான அளவு உப்பு வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கத்திரிக்காய் முருங்கை வேகிறதுக்கு வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பில் வந்து நான் தண்ணியானது 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துவிட்டேன். நல்லா கலந்துவிட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மசாலா எல்லாம் வந்து இதில் வந்து நல்லா கோச்சின்பு செம்மையாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு அப்படியே 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வந்து நான் வந்து இதை வேக வைக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காய்கறி வந்து நல்லா வெந்துச்சு. முருங்கைக்காய் எடுத்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் வந்து நம்மளுக்கு வெந்துருச்சு 90%. இந்த சமயத்தில் நான் வச்சுருக்க பருப்பானது இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்துட்டுக்கிறேன். இந்த பருப்பானது நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சோண்டு குக்கரில் தண்ணி அலசி அந்த தண்ணியை வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவு வந்து தண்ணி அலசி இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுறேன். கலந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து சிம்மில் வந்து இதை சைடில் வேக வச்ச போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு நான் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த பேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நார்மல் குக்கிங் ஆயிலானது 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சுடினதுக்கப்புறம் கடுகு உளுந்து இது வந்து இந்த ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து இதோடு சேர்த்துக்கிட்டு 2 பிஞ்ச் அளவு வெந்தயமும் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு சீரகம் பார்த்தீங்களா, அதையும் வந்து இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயமானது 2 ஸ்பூன் அளவும் 3 வரமிளகாவும் கருவேப்பிலை கொஞ்சம் அதை எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் வந்து நம்மளுக்கு வதங்கி வரணும். அந்தளவு ஃபஸ்ட்டு இப்போ வதக்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே சிம்மில் வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பருப்பு, அதோட இப்போ இந்த தாளிப்பு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வச்சுக்க தாளிப்பை சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சோன்னு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து கலந்துடலாம். கலந்துவிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.